வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் அவரைக்காயில் நிறைந்துள்ள வளமான மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்க்க போகிறோம். அவரைக்காய் ஊட்டச்சத்து பட்டாளமே ஒட்டுமொத்தமாக நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் கொண்டிருக்கக்கூடிய காய்ங்க. ஸோ இந்த அவரைக்காயில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவனாய்டுகள், புரதச்சத்து, நார்சத்து, ஃபோலேட், நியாசின், பைரிடாக்சின், ரிஃபோஃப்ளோவின், தயாமின், சோடியம், பொட்டாசியம், கால்சியம், காப்பர், இரும்புச்சத்து, மெக்னீசியம், மேங்கனீஸ், பாஸ்பரஸ், செலினியம், ஜிங்க் அப்படின்னு ஒரு ஊட்டச்சத்து குடும்பமே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த அவரைக்காய் நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளும்போது இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையெல்லாம் நமக்கு நீக்கப்பட்டு என்னென்ன மருத்துவ நன்மைகளை அவரைக்காய் கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம அவரைக்காயை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாங்க. ஏன்னா சமீபத்திய ஆய்வுகள் உட்பட பல ஆய்வுகளின்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ளவனாய்டுகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் நம்மளுடைய இதயத்தை வந்து மாரடைப்பு உள்ளிட்ட பலவிதமான இதய கோளாறுகளிலிருந்து பாதுகாப்பதாக அந்த ஆராய்ச்சிகளில் குறிப்பிடுறாங்க. அதே போல் ஆரோக்கியமான வென்ட்ரிக்கல் செயல்பாட்டை உறுதிப்படுத்துறதுக்கு விட்டமின் B1 அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக விட்டமின் B1 நரம்புகளிலிருந்து தசைகளுக்கு தகவல்களை பரிமாறக்கூடிய அசிட்டைல் கொலைன் உருவாக்கத்திற்கு உதவிகரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிக்னல்கள் இல்லாமல் இதயத்தால் ஒழுங்காக இயங்க முடியாது. அதனால் இந்த சிக்னல்களை பெறணும் அப்படின்னா விட்டமின் B1 சத்துக்கள், ஃப்ளவனாய்டு சத்துக்கள்லாம் நீங்கள் பெற்று கொலஸ்ட்ரால் பிரச்சனையெல்லாம் இல்லாமல், பிபி பிரச்சனையெல்லாம் இல்லாமல், இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை சீராக கொடுத்து கொண்டு மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போதல் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் பல்வேறு வடங்களும் உங்களுடைய அந்த இதயத்தை பலம் பெற வைத்துக் கொள்வதற்காமே அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாம். மூளை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போது உங்களுடைய மனநிலை மற்றும் கவனங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்கள் வந்து டோபமைன் ஹார்மோன். ஸோ இந்த டோபமைன் உள்ளிட்ட ஹார்மோன்கள் சுரக்குவதற்கு காப்பர் சத்து போதுமான அளவுக்கு நமக்கு அவசியமாக இருக்குங்க. காப்பர் சத்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹார்மோனை வந்து உங்களுக்கு பாதித்து உங்களுடைய மனநிலையை இன்னும் மோசமாக்கும். அதாவது ஸ்ட்ரெஸ், டென்ஷன்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த மன அழுத்தம்லாம் இன்னும் 2 மடங்காக இரட்டிப்பு டபுள் மடங்காக உங்களுக்கு மாற்றிடும். கவனச்சிதறல், சிந்திக்கக்கூடிய திறன் வந்து பாதிக்கப்படுறது, வளர்ச்சிதை மாற்ற குறைபாடு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் அது வழிவகுக்கும். இப்போ நீங்கள் 100 கிராம் அவரைக்காய் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அதில் 1.335 மைக்ரோகிராம் அளவுக்கு காப்பர் சத்து இருக்குங்க. மேலும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும். அதே போல் நரம்பு சிதைவு நோய், புற்றுநோயினுடைய அபாயத்தை குறைக்கிறது அப்படின்னு நிறைய நல்லதும் செய்யுது. இதில் இருக்கக்கூடிய அந்த அமினோ அமிலங்கள் இருக்குங்க இல்லையா, அது வந்து உங்களுடைய மனநிலையை, மன அழுத்தத்தை, ஆன்சைட்டி எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்களை நிர்வகிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ மன அழுத்தத்தை குறைக்கணும்னா என்ன ஹார்மோன் உங்களுக்கு வந்து சுரக்கப்படணுமோ அந்த ஹார்மோனை சுரக்க வச்சு மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி செல்களை மீண்டும் புதுப்பித்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை கொடுக்கறதுக்கெல்லாமே நீங்கள் அவரைக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஜீரண ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கெல்லாமே நீங்கள் அவரைக்காய் எடுத்துக்கலாம். ஜீரண ஆரோக்கியத்திற்கு எந்த சத்து முக்கியத்துவம்னு கேட்டிங்கன்னா ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து முக்கியம். அதுதான் அதிக பங்கு வகிக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, போதுமான அளவுக்கு நீங்கள் தண்ணீர் குடிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு மலத்தை குடல்களில் இறுக்கிவிடும். அப்போ நீங்கள் அவரைக்காய் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கிறீங்கன்னா வளமான நார் சத்து உங்களுக்கு கிடைக்கிறதால அது மலத்தை வேகமாக ஆரோக்கியமாக வெளியேற்றுவதற்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மேலும் குடல் தொடர்பான அந்த செயல்பாடுகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், வயிறு உங்களுக்கு வீக்கம் அடைகிறது, சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், அஜீரணம் உள்ளிட்ட எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுமே ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளும். இப்போ நீங்கள் ஒரு 100 கிராம் வரைக்கும் அவரைக்காய் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் 25.6 மைக்ரோகிராம் அளவுக்கு டயட்ரி ஃபைபர்னு சொல்லக்கூடிய அந்த நார் சத்து இருக்கிறதால வயிறு, குடல் போன்றவற்றினுடைய ஆரோக்கியம் மேம்படும். ஒட்டுமொத்த செரிமான மண்டலமே உங்களுக்கு பலமாக இருக்கும். ஈறுகள் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு அவரைக்காய் உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ பற்களினுடைய ஆரோக்கியத்திற்கு கால்சியம், பாஸ்பரஸ் இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே மிக மிக அவசியம். அவற்றோடு உடலினுடைய கால்சியத்தினுடைய அளவை தக்க வைத்துக் கொள்வதற்கு விட்டமின் D சத்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ இப்போ அவரைக்காய் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய பற்களை வந்து வலிமைப்படுத்தும். இது உங்களுடைய ஈறுகளினுடைய உறுதி, உங்களுடைய பற்களினுடைய உருவாக்கம், வலுவான பற்கள், தாடை, எலும்பு அடர்த்தி உள்ளிட்டவைகளை வந்து பார்த்துக்கொள்ளும். 100 கிராம் அவரைக்காயில் 130 மைக்ரோகிராம் அளவுக்கு கால்சியம் மற்றும் 0.372 மைக்ரோகிராம் அளவுக்கு பாஸ்பரஸ் வந்து கிடைக்குங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஈறுகளுடைய ஆரோக்கியம் வந்து மேம்பட ஆரம்பிக்கும். அந்த ஈறுகள் ஏற்படக்கூடிய ரத்த கசிவு, அதன் மூலமாக ஏற்படக்கூடிய கிருமி தொற்று இது எதுவுமே உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய வாயு சுகாதாரம் மேம்படும். பற்களில் வந்து பர்சுத்தை ஏற்படுவது, பற்சிதைவு ஏற்படுவது என எதுவுமே இருக்காது. உங்களுடைய பற்கள், ஈறுகள் வலுவாக இருக்கும். வாய் ஆரோக்கியம் குறிப்பாக உங்களுக்கு வந்து மேம்பட ஆரம்பிக்கும். புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை பெறுவதற்கு நீங்கள் அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா அவரைக்காயில் இருக்கக்கூடிய ஜிங்க் சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கூறாகவும்
மருந்தாகவும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்பாகவும் செயல்படுகிறதுங்க. எனவே ஆக்சிடேட்டிவ் அழுத்தம் மற்றும் நோய் தடுப்பானாகவும் இது பயன்படுகிறது. ஸோ இது உங்களுடைய அந்த செல்களினுடைய ஆரோக்கியமான பிரிதலுக்கு ஆதரவாகிறதுக்கும் அந்த செல் பிறழ்வதற்கு எதிராகவும் இருக்குது. இதனால் உடலில் வந்து புற்றுநோய் கட்டிகள் வளர்வதை நீங்கள் முன்னாடியே தடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய அந்த உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட நீங்கள் மேம்படுத்திக்கலாம். ஸோ 100 கிராம் அவரைக்காய் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அதுலேருந்து 9.33 மைக்ரோகிராம் அளவுக்கு ஜிங்க் சத்து இருக்குது. மேலும் ஜிங்க் சத்து, மேங்கனீஸ் சத்து இது எல்லாமே ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவுவதால் உங்களுடைய நுரையீரல் சார்ந்த நோய்கள் கூட உங்களுக்கு வந்து சரியாயிடும். ஸோ அதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அப்போது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று விடலாம். புற்றுநோய் அப்படின்றது பேச்சுக்கே உங்களுக்கு இடம் இருக்காது. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை பெற்று ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் அந்த இம்யூன் சிஸ்டத்தையே நீங்கள் வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதால உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம். புதுசாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். ஸோ தொடர்ந்து இந்த நன்மைகளை பெற வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா வாரத்தில் ஒரு தடவையாவது அவரைக்காயை தொடர்ந்து உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கி நலமோடு வாழுங்க. உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.